அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் மகிழ்ச்சியற்ற தன்மைக்கான ஒரே காரணம். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் மனதை செய்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள். சூரியனையும் சந்திரனையும் நம்மால் ஒப்பிட முடியாது, ஏனெனில் அவை அதற்குரிய நேரத்தில்தான் பிரகாசிக்கும். அதுபோலவே ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். கடந்த காலம் உங்களை இன்னும் சிறந்தவனாகத்தான் மாற்ற வேண்டும், கசப்பானவனாக அல்ல. புரிதல் எங்கே இருக்கிறதோ அங்குதான் அன்பு பிறக்கும். உங்கள் மனம்தான் அனைத்துமே. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உங்களிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன் தான் உண்மையான நண்பன். ஒரு நாள் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள். அப்பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்காக ஏன் இவ்வளவு கவலைப்பட்டோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் முதலில் உங்கள் சுமைகளை வீசி எறியுங்கள். தீமையை நன்மையால் வெல்லுங்கள், பொய்யினை உண்மையால் வெல்லுங்கள். உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் போதும், மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள். உங்களுடைய வார்த்தைகளால் ஒருவரை மற்றொருவருக்கு எதிராக திருப்புவது நல்லதல்ல. பொய்யை திணித்து கூறி பிறர் மனம் நோக்கும் விதத்திலும் பேச வேண்டாம். தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழியும். இது குறித்து வருந்துவது அருவுடைமையாகும். பெண்களின் நிம்மதியே நாட்டின் நிம்மதி. வீண் பேச்சால் தேவையற்ற சிரமம் வரும் என்பதை உணர்ந்து அதை தவிருங்கள். தன்னை வெல்வது மற்றவர்களை வெல்வது விட பெரிய பணி. தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள். இதனால் மனம் தூய்மையாகும். இந்த நொடியை சந்தோஷமாக வாழுங்கள். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதுதான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும். காரணமின்றி வாழ்க்கையில் யாரையும் நாம் சந்திப்பது இல்லை. பாலமாக சிலர், பாடமாக சிலர். மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னலம் அடைவதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களினாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம். மனம் கவலையற்று இருப்பது இரண்டாவது இன்பம். பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது மூன்றாவது இன்பம். இரும்பின் துரும்பையே அழித்துவிடும். நீங்கள் இரும்பாக இருக்கலாம், சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த காலம் காயை கணிக்கிறதோ அதே காலம் கனியை அழகாகவும் செய்கிறது. சில உறவுகளில் இருந்தும் சூழ்நிலையில் இருந்தும் நீ விடுதலை அடை. ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும், பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள். தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களுக்காக பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாய் இருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாய் இருப்பது நன்மையானது. கலன்று விழும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய அதிபுத்திசாலித்தனம். வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே, அவதிப்படுவாய். உன்னை தேடி வரவை. உன் வாழ்வு அவ்வளவுதான் என உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கு. என்னிடம் பேசி என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள். பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள். வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் சிலரை பின் தொடர்ந்தால் வலியும் வேதனை மட்டுமே உனக்கு மிஞ்சும். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர். ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பலர். இரண்டுமே வாழ்வை அழித்துவிடும் என்று தெரியாமல்
பேச நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி உங்களிடம் பேசுபவர்களை கொஞ்சமாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் செலவு செய்வது நேரத்தை அல்ல, அவர்களின் வாழ்க்கையை. நம்மிடம் பேச்சு நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மை பற்றி பிறரிடம் பேச தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே செல்லுங்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும். நம்மை ஒருவருக்கு பிடித்தால் போதும், நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள். பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்து விட்டால் வெள்ளமும் கசக்கும். எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே. பொய்யாக இருந்தாலும் சிலவற்றை நீ நம்பிதான் ஆக வேண்டும். உண்மையாக இருந்தாலும் ஒரு சிலதை நீ உதாசீனம் செய்துதான் வாழ வேண்டும். நீ அறிந்து கொள்ளாதவையும் நீ புரிந்து கொள்ளாதவையும் உனக்கானது அல்ல. அன்போடு கூடிய பிரிவு அழகானது, அன்பற்ற நெருக்கம் அர்த்தமற்றது. சிலர் உன்னை வேண்டாம் என்றால் விட்டுவிடு. அவர்களை நீ தேடி போகும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் வாடி போகும். தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோம் பலன் இல்லை. ஒரு வேடன் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்ணிற்கு மான் தெரியும். ஒரு மருத்துவன் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்களுக்கு மருந்துகள் தெரியும். ஒரு முனிவர் காட்டிற்குள் சென்றால் அவர் கண்ணிற்கு அமைதி மட்டுமே தெரியும். நீ எதை தேடி காட்டிற்குள் செல்கின்றாயோ அது மட்டும்தான் தெரியும். அது மட்டுமே தெரியும். பழைய எண்ணங்களில் இருந்து வெளியே வா. யாரோ ஒரு சிலருக்காக, ஏதோ சிலவற்றிற்காக உன் வாழ்வை துளைத்து விடாதே. ஏற்போ ஏற்கட்டும், விமர்சிப்போ விமர்சிக்கட்டும், நீ போய்கொண்டே இரு. எங்கும் எதிலும் தேங்கி நிற்காதே. பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை. பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. தன்னம்பிக்கை என்னும் துணிவோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியும். அவமானம் மட்டுமே உன் தன்மானத்தை கூத்திட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் எதிர்கொள். எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். விடை தெரிந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் உருவத்தை வைத்து அல்ல. வாழ்க்கையின் இழந்ததை நினைக்காதே. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் செய். கொள், வாழ்க்கை சிறக்கும். ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல. வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான், எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம். ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை. விமர்சனங்களை கவனியுங்கள். முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நம் மீது நம்பிக்கை இல்லை. நமக்கு இருக்கும் வரை நம்பிக்கை நம் வசம். நேரம் சரியில்லை என்பது திறமை இல்லாதவர்களின் வெற்று பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றி வீரனின் மூச்சு. வியர்வை துளிகள், கண்ணீர் துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலக்கணம் வரும். உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீயாக இரு. தன்னம்பிக்கை வரும். விழிப்பதற்கு உறக்கம், வெல்வதற்கு தோல்வி, எழுவதற்கு வீழ்ச்சி, வாழ்வதற்கு வாழ்க்கை. வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளையும் கடந்து வழிகளையும் தேடுவோம். எதிர்த்து நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம். யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரன் ஆகின்றான்.
தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். வாழ்க்கையின் வேகத்தை கண்டு முறிந்து போய்விடாதே. பிரச்சனைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து செல்ல பழகிக்கொள். பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். துணிவு உங்கள் செயலை உயர்த்தும், பணிவு உங்களையே உயர்த்தும். நீங்கள் விட்டு கொடுக்காமல் உங்கள் உரிமை யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் வளைந்து கொடுக்காமல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சென்றதை விட்டுத்தல், வந்ததை பெற்றுக்கொள், வருவதை பொறுத்துக்கொள். ஏனெனில் இங்கு எதுவும் நிலையில்லை. தன்மானத்தை அதிகமாக நேசிக்கின்றாய், அதே சமயம் தனித்துவமாக விடுவாய். நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டதுதான் உடனே நடக்கும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் இருக்கும் வாய்ப்புகளை கண்டுபிடித்து முன்னேறுங்கள். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை. காலம் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும், முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும். இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். விழிகளை திற ஒளி கிடைக்கும். எழுந்து நட வழி கிடைக்கும். முயற்சி செய் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கைக்குள் வாழ்க்கை கிடைக்கும். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதை உன்னை தேடி வரும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறு இல்லை. 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும். உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நம் வாழ்க்கை நம் கையில். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. புதியதாய் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகத்தான் தெரியும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பது இல்லை. போலியான புன்னகை விட திமிரான கோபமே மேலானது. வானில் நீ உயர உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகின்றன. சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகின்றன. புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சிலரின் மௌனம் திமிரல்ல, அவர்களுக்குள் இருக்கும் வழி. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். ஒரு துளி அன்பை கொடுத்தால் 100 துளி கண்ணீரை வரை வைப்பதுதான் இந்த வாழ்க்கை. நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். இழப்புகள் தான் பல வலிமையும் சில வலிமைகளையும் தருகின்றன. தெளிவாய் செய்யாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பது இல்லை. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு இருக்கும். நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழிகாட்டும். கண்டும் காணாமல் சென்று விடுங்கள், பார்த்தும் பார்க்காமல் செல்பவர்களே. ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.
அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம். தாமரை இலையை போல இரு, தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஒட்டி கொள்ளாதே. ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம், பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம். நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். காத்திரு, நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நாம் நாமத்தான் இருக்கின்றோம். நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை என்பதை விட இருக்க விடுவது இல்லை என்பதே உண்மை. தவறான பதிலை விட மௌனம் மிகச்சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை அடக்குவதே மிகச்சிறந்தது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமைவது இல்லை, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகில் அனைத்து பிரார்த்தனைகளுக்கு பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. நம் ரசனையுடன் ஒத்து வரும் ஒரு நபர் கூட நம்மை சுற்றி இல்லாமல் இருப்பதும் ஒரு வகை தனிமையே. யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகின்றார் என்றால் அந்த அழகு அவர்களின் குணத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாய் இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானதே. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கிறது நமக்கான அடையாளம். உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே, அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் சந்தோஷத்தை உன்னில் தேடு, சந்தோஷமாய் இருப்பாய். கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விரும்பினால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகுங்கள். காயங்கள் இன்றி